உலகெங்கிலும் இருக்கும் பிகெயின் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 29ஆம் தேதி நடக்கப் போகின்ற சுக்கிரப்பெயர்ச்சி சுக்கிரப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த சுக்கிரப்பெயர்ச்சிக்கான பலன்கள் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எப்படின்னா, ஆடம்பரம் மட்டுமல்ல, ஆடம்பரம், சுகம், டாம்பீகம், கௌரவம், கெத்து, மாசு எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் உச்சமானால் என்ன நடக்கும் அப்படின்னா, பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள் வரும். பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதாவது இப்போ போட்டிக் வச்சுருக்கேன் சார், நான் மேக்கப் வச்சுருக்கேன், நான் இது பண்ணியிருக்கேன், நான் சலூன் மாதிரி வச்சுருக்கேன், நான் ம அந்த ஃபேஷன் ஜுவல்லரிஸ்லாம் வச்சுருக்கேன் போன்ற தொழில்கள் உடையவங்களுக்கு, ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம்னா அது சுக்கிரனுடைய உச்சம் தான். பொதுவாகவே சுக்கிரனுடைய உச்சத்தை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்பாங்க. அதாவது ஆண்கள் மார்ஸ்லேருந்து வந்தவங்க, பெண்கள் வீனஸ்லேருந்து வந்தவங்கன்னு ஒரு பழமொழி உண்டு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மிகவும் அழகானவர்கள், இயல்பானவர்கள், அதனால் அவங்க வீனஸ்லேருந்து வந்தவங்க என்றெல்லாம் பேர் உண்டு. இப்போது இந்த சுக்கிர பெயர்ச்சி மேஷராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரப்போகிறது? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2 கூடையவனாக சுக்கிரன் விளங்குகிறார். 2ஆம் இடம் என்பது ரிஷபராசி. 2 மற்றும் 7 கூடையவராகவும் சுக்கிரன் விளங்குகிறார். 2 7 கூடையவர் உச்சம் பெறும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், தன லாபங்கள் என்பவை அதிகமாகிறது. பண வரவு, பணம் அதிகமாகிறது. பணப்புழக்கம் என்பது அதிகமாகிறது. போன்ற பிரச்சனைகள் எல்லாம், போன்ற விஷயங்கள் எல்லாம் அதிகமாகிறது. அதே நேரத்தில் 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சார் நான் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் சார், நான் கனடா போகணும்னு நினைக்கிறேன், ஒன்டேரியா போகணும்னு நினைக்கிறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ் பண்ணி தரவர் யாருன்னா சுக்கிர பகவான் தான். என்றைக்குமே சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய், வக்கரமின்றி வரமிக தருள்வாய், வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே. சுக்கிர பகவான்லாம் மனசு வச்சிட்டாருன்னா செஞ்சிருவார். இப்போது சில கேரக்டர் இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னை வச்சே சொல்கிறேன், நான்லாம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா பண்ணிடுவேன். அது என்ன ஆனாலும் சரி. என்னை நம்பி அப்பாயம்னு ஒருத்தர் வந்துட்டார், என்னை காப்பாற்றுங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அதற்காக நான் எந்த எல்லைக்கும் செல்வேன். அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் உண்டு. குரு மாதிரி சில கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஆக்சுவலி வி ட்ரைட் அவர் லெவல் பெஸ்ட், பட் ஆனால் ஆக்சுவலி அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி அது பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு மழை வந்ததுனால, காத்திருச்சதுனால, ஏய் உன்னை நான் நம்பி தானே கேட்டேன் அந்த போன்ற கேள்விகள்லாம் சுக்கிர பகவான்கிட்ட அந்த கொஸ்டினே கிடையாது. தன்னை நம்பி விட்டால் அதற்காக அவரே மழையில் நின்று கூட நமக்காக செஞ்சு கொடுப்பார். அதுதான் சுக்கிரனுடைய ஸ்பெஷல். இந்த சுக்கிர பகவான் இல்லற வாழ்க்கையில் ஒரு பிரதானமான இடத்தை பெறுகிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இல்லற வாழ்க்கையில் இந்த சுக்கிர பகவான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தப்படுற, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிற செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சார் உலகத்தில் செக்ஸ் மட்டும்தான் சந்தோஷம்னு எவன் தான் சார் சொன்னான்? அதெல்லாம் சும்மா. செக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காலம் வரைக்கும் தான், ஒரு சட்டன் ஏஜ் வரைக்கும் தான் செக்ஸ் எல்லாம் சந்தோஷம். ஒரு கட்டத்திற்கு மேலே என்னன்னா, உனக்கு நான் எனக்கு நீ எனும் அரவணைப்பு. கால் வலிக்குதா, நான் வேணால் பிடிச்சி விடட்டுமா, பாவம் காலிலேருந்து சாப்பிடவே இல்லை, தலை வலிக்குதா போன்ற அந்த அன்பு கேரிங்கில் ஒரு 2 3 அம்மாவை பார்க்கலாம், 4 5 அப்பாவை பார்க்கலாம், 7 8 சித்தப்பாவை பார்க்கலாம், 10 15 ஃப்ரெண்டை பார்க்கலாம். இதெல்லாம் தான் வாழ்க்கை. தாம்பத்தியம் என்பது என்ன அப்படின்னா, வெறும் சும்மா அப்படியே ஒரு ஆண் ஒரு பெண் மீது கொண்ட ஆசைங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. அதில் நிறைய உறவுகள் கலந்துருக்கு. இப்போது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன மச்சா, செம்ம மச்சா, சூப்பர் மச்சா நீ அப்படிம்பாங்க. நல்லா ஜாலியாக பழகுவாங்க. சும்மா மாமன் மச்சான்னு பேசுவாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தன்னோட மனைவியாக பார்க்கல, ஃப்ரெண்டாக பார்க்குறாங்க. அவங்களும் மச்சா உன்னை பற்றி தெரியாதா, நீ சில்பாவை தானே பார்த்துட்டு இருந்த அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஜாலியாக அது அந்த 2 7 கூடிய உச்சமாகும் பொழுது மனசுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம், ஹாஸ்யம்னு பேர். 2னா என்ன, ஹாஸ்யம், ஜோக் அடிக்கிறது, விட்டடிக்கிறது. எங்கள் காலத்தில் அப்படி பேர் சொல்லுவாங்க, விட்டடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பேரே இல்லை. அது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜாலியாக ஃபன் பண்ணுறது. சும்மா சும்மா ஏதாவது ஒரு விளையாட்டுக்கா, அண்ணனுக்கு மட்டும் ஒரு பொண்டாட்டி பத்தாது, அண்ணனுக்கு 2 பொண்டாட்டி இருந்தால் தெரியும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. ஆமாடா, இருக்கிற ஒரு பொண்டாட்டிக்கே வேலை இல்லை,
அந்த மாதிரிலாம் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறது, இதெல்லாம் வந்து இந்த 2 கூடியவன் உச்சமாகும் பொழுது உணவுப் பொருட்களில் ஆசை. சில பேரை தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடுவாங்க. விதவிதமா சாப்பிடுவாங்க. சைனால இருக்கிற பிரெட் சாப்பிடுவாங்க. ஜப்பானுக்கு போனா அங்க இருக்கிறது சார் நல்ல உணவு நான் சொல்றது ஃபுட் லவர்ஸ்ன்னு ஒரு டீமே இருக்கு. அந்த டீம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஆதிகேசன் நல்லூர் ஏதோ மண்ணச்சன் நல்லூர்ல போயிட்டு அகழ்வாராய்ச்சி நோண்டுற மாரி, அந்த ஊர்ல போயி, அந்த ஊருடைய பழமையான தீனிய தின்னுட்டு வர்றவன்லாம் இருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னா, ஃபுட் லவ். நான் பொறந்துட்டேன். இந்த உலகத்தில இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் சாப்பிடணுங்கிறது என்னோட ஆசை. இதுலயே ரொம்ப மொரட்டு பீஸ்லாம் இருக்கு. டிஸ்கவரி சேனல்ல குரூப் அதெல்லாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே கொடூரமான விலங்கெல்லாம் வேட்டையாடி, இது பார்த்தீங்கன்னா, இது வந்து அமெரிக்கால நடமாடுற உடும்பு. இந்த உடும்போட வால மட்டும் கட் பண்ணி, ஐயய்யோ! டேய் நீ சொல்லும்போதே எனக்கு அக்கா மக்கா ஜூஸ் குடிச்ச மாரியே வாந்தி வருதுடா! அப்படிங்கிற மாரி சில பேர் அந்த மாரிலாம். நான்வெஜ் ஆகட்டும், வெஜிடேரியன் ஆகட்டும், ஃபுட் லவர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் உண்டு. இவர்கள் நல்ல சந்தோஷமா சாப்பிடுறதுக்குன்னே பொறந்தவைங்க இவங்கலாம். இந்த 2 கூடையவன் உச்சமாகும் பொழுது பேச கத்துக்குவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அழகா பேசுவாங்க. சூப்பரா பேசுவாங்க. என் தம்பி சதீஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வார்த்தை அப்படியே அழகா கேட்குறாரு. அவரு இந்த மாரி வந்து ஆ அவரோட மச்சினிச்சிக்கு கல்யாணம். ஒண்ணு நடந்தது அவ்வளோதான். சார் நான் சொல்றது சாமி மேல சத்தியம் உண்ம. அப்போ நீங்க வேணா சதீஷ் யாருன்னு காட்டுறேன் நீங்க கேளுங்க. அப்போ அவர் மச்சினிச்சிக்கு கல்யாணம். அப்போ அவரு என்ன கேட்டிருக்காரு, "எம்மா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கே வந்து கட்டிலு, பீரோலு இந்த மாரி இதெல்லாம் வந்து மிக்ஸி, கிரைண்டர் எல்லாம் உங்க அப்பாரு பார்த்து குடுத்தது தான். ஏதோ உங்க அப்பாரு தயவுனால தான் என் பொழப்பே ஓடுது. இப்போ உன் தங்கச்சிக்கு வேற கல்யாணங்கிறீங்க. இப்போ இந்த கல்யாணத்துக்கு வந்து எதுக்கும்மா தேவையில்லாம இன்னொரு கல்யாணம், இன்னொரு கட்டிலு, இன்னொரு பீரோலாம் செலவு பண்ணி அந்த ரூ. 2,00,000 வேஸ்ட்டு தானம்மா. அந்த ரூ. 2,00,000 இருந்தா நம்ம கார்லயே டெவலப்பிங் பண்ணி, இன்னும் நல்லா ஓட்டுனா நெறைய நமக்கு புக்கிங் கிடைக்கும்லம்மா. அதோட நிறுத்தி இருந்தா அவருக்கு மரியாதை. அதாவது அவர் என்ன கேட்க வர்றாருன்னா, உன் தங்கச்சிய நானே கட்டிக்கிறேன்னு அர்த்தம் அதுக்கு. என்ன? ஆனா, அது அந்த மனுஷனுடைய முரட்டுத்தனமான எண்ணங்கள் பாருங்க. அவரு அடுத்த வார்த்தை சொல்றாரு, "நீ என்ன பண்ணும்மா, அப்படி படுத்துட்டே இருக்கும்போது, லைட்டா கொஞ்சம் அவளுக்கு இடம் குடுத்தீன்னா, அவளும் இந்த ஓரமா படுத்துக்குவாம்மா. நம்மலாம் ஒண்ணா முட்டா, ஒரே முட்டா, ஒரே இது. அடி செருப்ப கழட்டி நாய" அப்டின்ட்டு என்கிட்ட வந்து வருத்தப்படுறாரு அவரு. இப்ப நான் என்னண்ணா கேட்டேன், "லைட்டுக்கா கொஞ்சம் நவுருன்னு சொன்னது ஒரு தப்பாண்ணே" அப்டின்னதுக்கு அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, "இந்த மேட்டர கூட உனக்கு ஜென்டிலா கேட்க தெரியலையே! உன்ன நம்பி நான் பொண்ண குடுத்து அதுக்கு குஷ்டம் வந்து" அந்த 2 கூடையவன் ப்ராப்ளம் ஆகும்போது என்ன ஆகும்னா, என்ன கேட்கறன்னே தெரியாம, "சார் இப்போ உங்களுக்கு என்ன சார் ரெக்வயர்மென்ட்டு? இந்த மந்த் இஎம்ஐ செட்டில் பண்ணா போயிருவேன் சார்." அப்படின்னா, அதில ஒரு டீசென்சி இருக்கு. நீங்க பே பண்ணணும்னு அர்த்தம். இப்ப உங்களுக்கு என்ன சார் வேணும்? இந்த மாசம் டியூ காசு எவ்வளவோ அந்த காச எடுத்து கட்டிட்டு நான் பாட்டுக்கு போயின்னே இருப்பேன். அப்படிங்கிறது. போயின்னே இருப்பியா? உன் பேச்ச பார்த்தா என்னமோ எக்ஸிக்யூட்டிவ் மாரியே தெரியலையே! எங்கேயோ எங்கேயோ அந்த மாரி அந்த 2 கூடின உச்சமாகும் பொழுது பேச சொல்லி தருவாரு. எங்க, எப்படி டீசென்ட்டா பேசணும். இப்போ பிகைன் பக்தியிலேருந்து வராங்க அப்படின்னா, "வணக்கம் சார், உட்காருங்க சார். சாப்பிட்டீங்களா சார்? நல்லா இருக்கீங்களா சார்?" அப்படின்னு கேட்கணும். "அப்புறம் தின்னியா? நல்லா தின்னியா?" அப்படின்னா கேட்பீங்க. அதாவது மேட்ரு என்னமோ ஒண்ணுதான். ஆனா கேட்கறது இப்படியா கேட்ப? "இதுலயே தெரியல நீ முட்டா பையனு." ஸோ அப்போ அந்த 2 கூடையவன் அப்படிங்கிறது என்னன்னா, பேச சொல்லி தருகிறார். இதெல்லாம் தான் அந்த விஷயம். ஸோ அந்த சுக்கிர பகவான் உச்சமாகும் பொழுது பேச்சுவார்த்தை வருகிறது. நல்ல நல்ல ஜாலியா நாகரீகமா பேசுறீங்க. இத விட சில பேர் சீனா பேசுறவன்லாம் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா டேய் ஒரு ரூ. 20,000 காசு இருந்தா குட்றா. ஆக்சுவலி உனக்கு தரணும்னு எனக்கு வந்து பை ஹார்ட் ஃபுல்லா எனக்கு வந்து ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். பட் ஃபண்ட்ஸ் ரிசீவ் ஆகலையா, அதனால உன்னால ஹெல்ப் பண்ண முடியல அப்படிங்கிறது. அப்படி பெரிய ரிலையன்ஸ் கம்பெனி வச்சுக்கிறாரு இவருக்கு. ஃபண்ட்ஸ் ரிசீவ் ஆகல. டேய் குடுத்த இடத்துல காசு வரலன்னு சொல்றா. சில பேரு கொஞ்சம் ஓவரா போவாய்ங்க. இந்த மாரி அந்த ஜோக் அடிக்கிறது அப்படிங்கிறது என்ன? அப்படிங்கிறது இந்த மேஷராசிக்காரர்கள்லாம் அப்ப அப்ப மேஷராசிக்காரங்கலாம் நல்லா ஜோக் அடிப்பீங்க. 2 7 கூடியவர் வேற உச்சம். 7 கூடியவன் உச்சமாகும்போது புதுமையா ஏதாவது செய்வீங்க. சில பேர் இந்த பேண்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கையில மாட்டி விடுறது. இந்த பச்சை கலர் நெயில் பாலிஷ் எடுத்துட்டு வந்து கையில அடிச்சு விடுறது. அது என்னமோ சினிமா நடிகைலாம் பச்சை கலர் நெயில் பாலிஷ் அடிச்சா அழகா இருக்கு. நம்ம பொண்டாட்டிக்கு அடிச்சா மட்டும் குரங்கு மாரியே இருக்கு. அது என்னமோ தெரியல. அதெல்லாம் எடுத்து எடுத்து ட்ரை பண்ணி நான்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பச்சை கலர் நெயில் பாலிஷ் எடுத்துட்டு வந்து அடிச்சு பார்த்துருக்கேன்.
அடி செம்மட்டி வாங்கினேன்னு வச்சுக்கங்க. அந்த மாதிரிலாம் வந்து அது 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 அவவே பண்ணால் தான் நல்லாயிருக்கும் போல இருக்கு. ஸோ அப்போது அந்த 2 7 கூடியவன் உச்சமாகும் பொழுது புதுமை சிந்தனைகள் போன்றவை ஏற்படும். மேசராசிக்காரர்கள் சிறப்புடன் இருக்க போறீங்க. ஹேப்பியா இருக்க போறீங்க. கீழ போயிட்டு இருக்க இந்த 2 நம்பர கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்த நீங்க புக் பண்ணி பார்த்துக் கொள்ளலாம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற மார்ச் 29 மிகப்பெரிய சனீஸ்வர யாகம் நாம் நடத்தவிருக்கிறோம். அதில் அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.